அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோடு எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? இதனுடைய பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? இந்த அதிகாரத்தின் முதல் வசனம் என்ன கேட்கிறாரு பாருங்க. ஆண்டவரே, துன்மார்க்கர்களும் கர்த்தருக்கு பயப்படாதவர்களும் துணிகரமுள்ளவர்களும் சுகமா இருக்கிறது என்ன? அவர்கள் வழி வாய்க்கிறதே, அவர்கள் சுகமா இருக்கிறார்களே, அவர்களுக்கு நீதி செய்ய மாட்டீரா? அவருடைய செய்கைக்கு தக்க பலனை தர மாட்டீரா? ஆண்டவரே, நீ நீதி செய்கிற தெய்வமாயிற்றே, ஆனால் துன்மார்க்கர் பெருத்திருக்கிறார்கள், அவர்கள் துன்மார்க்கத்துக்கு தக்க பலனை அவர்கள் அடையாமல் இருக்கிறார்கள், இது என்ன அப்படின்னு கேட்கிறார். எரேமியா தன்னுடைய வேதனையினால் அப்படி கேட்கிறார். இப்போ அதுக்குத்தான் கர்த்தர் பதில் சொல்றார். இந்த கேள்விக்குத்தான் கர்த்தர் பதில் என்ன பதில்? அதுதான் நம்ம வாசித்த வசனம். நீ காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினானால் நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன அர்த்தம்? இந்த சின்ன பிரச்சனை உன்னால தாங்க முடியல. உன் சொந்த ஊர்க்காரன், உன் சகோதரன், அவனுடைய எதிர்ப்பு, அவனுடைய சதி, அவனுடைய போராட்டங்களை உன்னால் ஏற்க முடியலையே. இதை காட்டிலும் உனக்கு பெரிய சோதனைகள் இருக்கிறது, பெரிய பாடுகள் இருக்கிறது. அந்த பாடுகள் வரும்போது நீ அதை எப்படி சகிக்க போகிறாய்? எப்படி எதிர்க்க போகிறாய்? எதிர்கொள்ள போகிறாய் அப்படின்னு கர்த்தர் கேட்டு தமது ஊழியக்காரனை ஆண்டவர் உன் மிகப்பெரிய ஒரு ஊழியத்துக்கு மட்டுமல்ல, வரப்போகிற பாடுகளுக்கு, உபத்திரங்களுக்கு ஆயத்தப்படுத்துறார். ஆக இதை காட்டிலும் பெரிய பாடுகள், உபத்திரம் வருது, தன்னை இழந்து விடக்கூடாது, ஊழியம் வேணான்னு ஓடிவிடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது. ஆகவே தனது ஊழியக்காரனை ஆயத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் கேட்ட அந்த கேள்வித்தான் இந்த 12:5வது வசனம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற வேலை இது. எதற்காக? மிக பெரிய ஒரு திட்டத்துக்காக, மிக பெரிய ஒரு எழுப்புதலுக்காக. தேவன் தமது மக்களை, ஊழியர்களை ஆயத்தப்படுத்துகிற வேலை தான் ஒரு நெருக்கங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள். ஆக சத்துருக்களுடைய எதிர்ப்பு, சதி, ஆலோசனை இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை அழிக்கும்படியாக அல்ல, நம்மை தேவன் உருவாக்கும்படி, மிகப்பெரிய தேவ திட்டத்துக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படியாகவே தேவன் அனுமதித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.